குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் பேரவையில் கடும் விவாதம் அப்படின்னு ஒரு நியூஸ். நேற்று வந்து பேரவையில் ஒரு கடும் விவாதம். ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. அதனால் நேற்று வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நிறைய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் லைக் வேலிடேட் பண்ணி வேறு எந்த சைட்டும் இல்லாதனால தான் பரந்தூர் ஓகே பண்ணோம். பட் இப்போ பரந்தூரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு 2வது விமான நிலையம் கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடைபெற்றுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓசூர் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையங்கள் வரத்துக்கு நாங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட ஒரு வேலிடேஷனில் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதுமாரி அங்கே வந்து ஏன்னா ஓசூர் வந்து ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு நகரமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே ஒரு விமான நிலையம் அமைச்சா அதுவும் கரெக்டாக இருக்கும். அந்த 2 இடங்களும் வந்து இப்போதைக்கு அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் மத்திய அரசோட ஒர்க் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் என்னன்னு. ஓகே. ஸோ இன்றைக்கி நியூஸஸ் கம்மி தான். இன்றைக்கி ஒன்றே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ராசாராம் அப்படின்றவருடைய ஒரு 100ஆண்டு விழா வந்து இன்றைக்கி வந்து நடக்குது. சரியா? இன்றைக்கி அவருடைய 100வது பிறந்தநாள். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பொறுப்புகளில் வகிச்சிருக்காரு இவர். சரிங்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் ஒரு மத்திய ஒரு முன்னாள் அமைச்சர், அந்த மாதிரி நிறைய பதவிகளில் வகிச்சிருக்காரு. ஸோ இவருடைய 100ஆண்டு விழா வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடப்படுது இன்னிலேருந்து. சரியா? ஸோ அதனால் நம்ம இவரை பற்றி பார்க்குறோம். இவரை பற்றி ஒரு புக்கு கூட ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ வேறு என்ன இருந்துச்சுன்னா, நேற்று பேரவையில் சில விவாதங்கள் இருந்துச்சு. அதை பற்றியும் பார்க்கலாம். நேற்று வந்து தொழில்துறை அமைச்சகம் பற்றி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் இவ்வளோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிவகாசி பட்டாசு உற்பத்தி ஆலையில் பாதுகாப்பு பணிகள் எப்படி இது பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு 2 கோடி வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட இந்த மகளிர் தொழில் முனைவோர் அந்த பயன்பெறும் வகையில் வெற்றி மகளிர் முனைவோர் திட்டம் அப்படின்றதும் வந்து செயல்படுத்தப்பட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சில சிப்காட்டுடைய டீட்டெயில்ஸும் நேற்று பேசியிருந்தாங்க திருநெல்வேலியில். ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த குவாண்டம் டெக்னாலஜியில் தமிழ்நாட்டில் குவாண்டம் டெக்னாலஜிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அதை பற்றியும் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா நோட் பண்ணி வெற்றி மகளிர் திட்டத்தை, முனைவோர் திட்டத்தை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அடுத்து வந்தோன்னா, ஸோ இந்த அரசு ஆசிரியர்களுக்கு வந்து டெட் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது என்னென்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது. லைக் அதாவது 2010க்கு அப்புறம் முன்பு சேர்ந்தவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டிலிருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் பேரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். அதேமாதிரி தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010க்கு முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுகளின் முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு, அதாவது 2010 அந்த பிஃபோர் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து கட்டாய டெட் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இதை வந்து எதிர்த்து இப்போ ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே. எந்த பேஸ் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 கீழ் உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் தேவையான சட்டம் ஏற்பாடுகளை மத்திய அரசு மேற்கொண்டு எஸ்ஏடிசி வழியாக இது தொடர்பான தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கை உடனடியாக வெளியிட வேண்டும். ஸோ இதில் தான் அந்த தீர்மானம், இதை பேஸ் பண்ணி தான் அந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு ஆதரவு தெரிவித்ததுனால இந்த தீர்மானம்
இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தீர்மானம் வந்து அடுத்து தலைமைச் செயலகத்துக்கு போகும். தலைமைச் செயலகம் வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவாரு. ஓகே. ஸோ அதான் அந்த ப்ராசஸ். சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ நம்ம நேத்து பார்த்தது தான். யுபிஐ ஆரம்பிச்சு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 11 கண்ட்ரீஸ் அதே மாரி ஸ்டார்ட்டிங்கில 1.2628 crore 1.7 crore இருந்த அந்த டிரான்சாக்ஷனோட மதிப்பு, இன்னைக்கு 24,000 கோடிக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்து மதிப்பு அதோட மதிப்பு இருக்கு. ஓகே. இந்த 10 வருஷத்துல. ஸோ கிட்டத்தட்ட 13,000 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. சரியா? ஸோ நேத்து நம்ம மோடி அவர்கள் வந்து இது ஒரு திருப்புமுனை அப்படின்றத அ ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓகே. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்றது ஒரு திருப்புமுனை பண்ணது யுபிஐ அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ வேற என்ன இருந்துச்சு? ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ தமிழக முன்னாள் அமைச்சர், மூத்த அரசியல் தலைவருமான ராசாராமின் நூற்றாண்டு விழா. ஸோ நேத்து ஐ மீன் இன்னைக்கு கொண்டாடப்பட உள்ளது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆ எழுத்தாளர் வந்து ராணி மைந்தன் அப்படின்ற எழுத்தாளர் வந்து ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்காரு. சரியா? அவர பத்தி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அரசியல் ராசாராம் அரசியல் சமூக பேராளுமை அப்படின்ற ஒரு நூல வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள். சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக் நேம் கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா நூற்றாண்டுன்றதுனால நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைய தலைப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ.